இது என் குழந்தைங்களுக்காக பனானா ஷேக். அட, என்னோட குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சு? நாங்க எல்லாரும் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கோம். ஆனா பனானா ஷேக் மேல எதுக்கு கோவம்? பாபு அப்படியா? சரி, நான் என்னோட குழந்தைங்களோட ப்ராப்ளத்தை சரி பண்றதுக்காக தான் இங்க வந்தேன். அத நீங்க என்னன்னு சொல்வீங்க? ஸ்டோரி டைம் வித் சுதாமா. ஆ அப்ப அம்மா ஆரம்பிக்கலாமா? ஆ Who was the happiest of them all? ஒரு நாள் விஜயநகரத்தோட ராஜா வித்யாதர் அப்புறம் அவரோட மந்திரி சாரங்கா 2 பேரும் மாறு வேஷத்துல நகர்வலத்துக்கு வந்தாங்க. ராஜ் மகாராஜா மகாராஜா யாராவது உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா ஏடா கூடமா ஆயிடும். அட அதெல்லாம் விடுங்க, உங்களுக்கு அக்கம் பக்கம் கொஞ்சம் பாருங்க. ஜனங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அட தண்ணீர்ல வந்தது கப்பலு, வாங்கம்மா வந்து வாங்குங்க உருளைக்கிழங்கு வெங்காயம். நம்ம பிரஜைகள் ஆனந்தமாவும் சந்தோஷமாவும் இருக்கிறத பாக்கும்போது நம்ம மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. கொஞ்சம் அங்க பாருங்க, அப்படி சந்தோஷம் இல்லாத ஒரு ஆளை கூட நம்மளால பார்க்கவே முடியல. மகாராஜா மன்னிச்சிடுங்க. யானையோட பற்கள் சாப்பிடும் போது வேற மாதிரியும் ஆனா சாப்பிடுறதுக்கு வேற மாதிரியும் இருக்கும். அதுக்கு அர்த்தம் எந்த மனுஷன் திருப்தியா இருக்கானோ அவன் தான் சந்தோஷமா இருப்பான். ஆனா உண்மையிலேயே எத்தனை பேர் திருப்தியா இருக்காங்க அத நாம விசாரிச்சு தானே தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு மகாராஜா. எனக்கு இந்த தகவல் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அதாவது நீங்க எல்லாரும் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையான்னு. நம்ம ராஜ்யத்துல உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடையுதா இல்லையா? இங்க இருக்கிற ஜனங்கள்ல யாராவது சந்தோஷமா இல்லாம இருக்கீங்களா? நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் மகாராஜா. எனக்கு வியாபாரம் பண்றதுக்கு கூட வெளியே போகிறதுக்கு விருப்பம் இல்ல மகாராஜா. சிறுக சிறுக சேர்ப்பதன் மூலம் எங்களுடைய சமையல் அறையில உணவுகளுக்கு எந்த குறையும் இல்ல. எங்களுக்கு வேற என்ன தேவை மகாராஜா? ஆமா ஆமா, எங்களோட வியாபாரம் அப்புறம் எங்களோட தொழில் எல்லாமே நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. நாங்க எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கோம். நல்ல விஷயம் மந்திரியாரே. மகாராஜா மகாராஜா நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது மகாராஜாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த சந்தோஷத்துல ராஜ்யத்துல சந்தோஷமா இருக்கிற எல்லா மக்களுக்கும் நாளைக்கு அரசு தோட்டத்தை திறக்க போறோம். அங்க நல்ல பல அரிய வகையான பழங்களும் பூக்களும் இருக்கு. அதை நீங்க எல்லாரும் சாப்பிடவும் செய்யலாம், உங்க பையில நிறைச்சி கொண்டு போகவும் செய்யலாம். அந்த அரச தோட்டம் அது ராஜாவுக்கு ரொம்ப பிரியமான முக்கியமான தோட்டமா இருந்தது. அங்க ராஜா நாடு வெளிநாடுகள்ல இருந்து பழச்செடிகள் பூச்செடிகள்லாம் கொண்டு வந்து பராமரிச்சிட்டு இருந்தாரு. நீங்க எல்லாரும் தோட்டத்தை பார்த்து நல்லா அனுபவிங்க. தோட்டத்தோட பின்வாசல்ல மகாராஜா உங்க எல்லாருக்காகவும் காத்துக்கிட்டு இருப்பாரு. இந்தாங்க. அடேங்கப்பா, இவ்வளவு சுவையான பழங்களா? அற்புதமா இருக்கு. இந்த தோட்டம் வேற ஒரு உலகத்தை சேர்ந்தது மாதிரி தோணுது. அட நீங்கெல்லாம் உங்க பேச்சிலேயே நேரத்தை வீணாக்குங்க. நான் போறேன் என்னோட பையன் நிறைக்க. சிறுக சிறுக சேர்த்துக்கிறேன். நான் படிச்சுக்கிறேன். எனக்கு வேணும். நான் எடுக்கிறேன். எனக்கு போடுங்க. நீங்க இன்னைக்குதான் இந்த தோட்டத்தையே சுத்தி பார்க்க வந்திருக்கீங்க. அதுக்குள்ள உங்க பையெல்லாம் நிறைச்சுக்கிட்டீங்களா? இந்த அழகான ருசியான பழங்களை விட வேற என்ன நல்லதா இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்களேன். கொஞ்சம் முன்னாடி தான் போய் பாருங்களேன். இந்த தோட்டம் உள்ளுக்குள்ள இவ்வளவு பெருசா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அடேங்கப்பா, என்ன ஆச்சரியம்.
தங்க பழங்களா, அற்புதம். அடேங்கப்பா. வைரம், முத்து, வைடூரிய பூக்களா? இந்த தோட்டம் உண்மையிலேயே பெரிய அரச தோட்டம் மாதிரி தான் தெரியுது. இத நான் அடைஞ்சிட்டேன்னா பெரிய பணக்காரன் ஆயிருவேன். சிறுக சிறுக சேர்த்து. இவங்களே எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டாங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? சிறுக சிறுக சேர்த்து. அங்க பாருங்க மகாராஜா வராரு. தங்க பழம். அட, இத வச்சுக்க இடமே இல்லையே. இத கீழே போட்டுடுவோம். ஆட, இது எனக்கும் வேணும்பா. உங்க மனசும் பையும் நிறைஞ்சிடுச்சுன்னா நாம போலாமா? மகாராஜா நம்ம எல்லாருக்காகவும் இன்னொரு வாசல்ல காத்துக்கிட்டு இருக்காரு. சரி சரி, வாங்க போலாம் மந்திரியாரு. இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்துடலாம்ல. சரியா சொன்னீங்க. போங்க போங்க, மகாராஜா உங்களுக்காக அந்த பக்கம் காத்துக்கிட்டு இருக்காரு. இது இவ்வளவு வேகமா ஓடுற ஆறா இருக்கு. இத எப்படி நாங்க தாண்டி போறது? ஆனா இத நம்ம தாண்டலனா அப்புறம் எப்படி மகாராஜா கிட்ட நம்ம போய் சேர்றது? அட, நீங்களும் இருக்கீங்களே. இத இப்படிதான் தாண்டி போகணும். வேற எப்படி பண்றது? யாராவது என்ன காப்பாத்துங்க, நான் பொங்குறேன். ஆழமா இருக்கு. யாராவது காப்பாத்துங்க. அந்த பைய விட்டுடு, இல்லனா தண்ணியோட சேர்ந்து நீயும் நடந்து போயிடுவே. மாட்டேன் மாட்டேன், இந்த பையன் நான் விடவே மாட்டேன். சொன்ன கேளுப்பா, விட்டுடு. காப்பாத்துங்க. ஐயோ, என்னுடைய தங்க பழங்கள் எல்லாம் தண்ணியோட மிதந்து போயிடுச்சே. சீக்கிரமா போங்க, மகாராஜா காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஆத்தோட வேகத்தை பார்த்தா ரொம்ப ஆபத்தா இருக்கும் போல இருக்கே. நாம அங்க போகலன்னா மகாராஜா கோபப்படுவாரே. அப்படி போனா தங்க பழங்கள் இல்லாம நாமளும் இந்த தண்ணிக்குள்ள முழுகி போயிடுவோம். ஐயோ, இப்ப என்னதான் பண்றது? ஏய், உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? இப்படி பண்ணிட்ட. தங்க பழங்களை எல்லாம் தண்ணியிலேயே விட்டுட்ட. அப்ப ராஜாவை நாம அந்த பக்கம் போய் பார்க்கணும்னா இந்த பையன் நாம இங்கேயே விட்டுடணும் போல இருக்கேன். எங்க போச்சு? என்னெல்லாம் யோசிச்ச, இப்படி ஆயிருச்சு. சிறுக சிறுக சேர்த்து. வாப்பா போலாம். பழங்கள். கைக்கு கிடைச்சது வாய்க்கு எட்டாம போயிருச்சு. நேத்து ஜனங்க ரொம்ப திருப்தியாவும் சந்தோஷமாவும் இருக்கிறதா சொன்னவங்க இன்னைக்கு தங்க பழங்களுக்கு ஆசைப்பட்டதை பார்க்கும்போது ராஜா ரொம்ப கவலைப்பட்டாரு. ஆனா அங்க ஒருத்தர் இருந்தாரு. அவர் ரொம்ப சந்தோஷமா தெரிஞ்சாரு. ராஜா அவரை பார்த்து ரொம்ப அதிர்ந்து போனாரு. அந்த ஆளோட முகத்துல சிரிப்பு தெரிஞ்சுது. ராஜா அந்த ஆளை அவர்கிட்ட வர சொன்னாரு. அவ்வளவு செல்வங்கள் உன் கையை விட்டு போயிடுச்சு, உனக்கு கவலையா இல்லையா? எதுக்கு கவலைப்படணும் மகாராஜா? உங்களோட அரசு தோட்டத்துல எங்களை சுத்தி பார்க்க சொல்லி வாய்ப்பு கொடுத்தீங்க. இது எங்களுக்கு கிடைச்ச கௌரவம், சந்தோஷமான விஷயம். சொல்ல போனா நான் தங்க பழங்களை பறிக்கவே இல்லை. நான் வயிறார ருசியான பழங்களை சாப்பிட்டுட்டேன். அப்புறம் என் பொண்ணுக்காக கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதை வர்றதுக்கு முன்னாடி தண்ணியில விட்டுட்டேன்.
மகாராஜா இதுக்காக தான் யாரு திருப்தியா இருக்காங்களோ அவங்க தான் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்காங்க. அற்புதம் சாரங்கா. சபாஷ். மத்தவங்களும் உங்ககிட்ட இருந்து இந்த விஷயத்தை கத்துக்கணும். அப்புறம் இந்தாங்க, இது அரச தோட்டத்தோட முக்கியமான பழங்கள் உங்களோட மகளுக்கு. ரொம்ப நன்றி மகாராஜா. வாவ், அற்புதமா இருந்தது. அம்மா நல்லதா போச்சு. ராஜா கிட்ட சாரங்க மாதிரி ஒரு நல்ல மந்திரி இருந்தாரு. ரொம்ப சரி. அப்புறம் ராஜா கிட்ட மட்டும் இல்ல, நம்ம கிட்டயும் அந்த மாதிரி ஆட்கள் இருக்கணும். எது தப்பு எது சரின்னு நமக்கு புரிய வைக்கிறவங்களா இருக்கணும். அதாவது இங்க கூட எங்க அம்மா இருக்கா மாதிரி. அட